இந்த கல்யாணத்தை நான் முடிவு பண்ணதே என்னோட அரசியல் வாழ்க்கைக்காக மட்டும் கிடையாதுடா. நர்மதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அந்த சம்மதத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அந்த வீட்டில் அவள் மகாராணி மாதிரி வாழும்போது அப்பதான் இந்த அப்பாவோட அருமை அவளுக்கு புரியும். என்னங்க நர்மதா என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கா பாருங்க. என்னடி ஆச்சு நர்மதாவுக்கு? நர்மதா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. என்ன சொல்ற? உண்மையே தாங்க சொல்றேன். இந்த லெட்டரை பாருங்க. நான் வீட்டை விட்டு போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஐயோ அப்பா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. வாழ்ந்தா நாங்க ஒன்னாதான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. இங்க இருந்தா அது நடக்காதுப்பா. எனக்கு பணம், காசு, அரசியல் அதனால வர சந்தோஷம் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லப்பா. பிடிச்சவரோட வாழணும். அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லப்பா. காதலிச்சவரையே கடவுளோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால நான் வீட்டை விட்டு போறேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. சித்தப்பா உங்ககிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ பாவி பாவி படுபாவி, என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கா? ஒத்த பிள்ளைய பெத்து பாசமா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனால அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. என் கழுத்து அறுத்துட்டாடி. யாரடி அவன்? கஷ்டப்பட்டாலும் அவன் கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலாம். யார் அவன்? எனக்கு தெரியாதுங்க. ஏய், வெட்டி புதைச்சிருவேன். உனக்கு எப்படி தெரியாம போ? சொல்லுடி, யார் அவன்? ஏங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நானும் உங்க கூடவே தானே வந்தேன். என்ன போய் கேக்குறீங்க? ஏய், எதிர்த்து பேசுன தோலை உரிச்சிருவேன். பொன்னாடி வளர்த்திருக்க, இதான் நீ வளர்த்த லட்சணமா? அவ எனக்கு மட்டும் பொண்ணு இல்லைங்க. அவ பண்ண தப்புல உங்களுக்கு பங்கு இருக்கு. அவளுக்கு நீங்க தானே அப்பா. ஏய், அரசியல் எனக்கு 1000 வேலை இருக்கு. நாங்க இங்க தான் சுத்திட்டு இருப்பேன். நீ தானே வீட்டுல இருக்க. அவ எங்க போறா, என்ன பண்றா, யாரோட பழகுறான்னு பார்க்க வேண்டியது உன் வேலை. அவளை ஒழுக்கமா வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன்னோட வேலையை ஒழுங்கா செய்யாம நீ என்ன குறை சொல்றியா? ஊர்ல எவன் லவ் பண்ணாலும் ஓடி ஓடி பிரிச்சிங்கல்ல, அதையே இப்ப உங்க மக பண்ணிருக்கா. அதையே நீங்க கவனிக்காம விட்டீங்க. ஓடி ஓடி மாப்பிள்ள மட்டும் பார்க்க தெரியுதுல்ல, பொண்ணு மனசுல என்ன இருக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நீங்க மனசு விட்டு பேசலங்க. அவகிட்ட பாசமா நடந்துக்கல. அதனாலதாங்க அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்றியா? ஆமாங்க, அவளா ஒண்ணும் ஓடல, நீங்க தான் ஓட வச்சீங்க. ஏய், இப்படிலாம் பேசுன அடிச்சு கொன்னுடுவேன் உன்னை. டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. டேய், தப்பு தப்பா பொண்ணை வளர்த்துட்டு என்ன கூட சொல்லிட்டு இருக்கா? அது இல்லண்ணே, அண்ணி என்ன கோச்சுக்கிறீங்க? முதல்ல அந்த பையன் யாரு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். யாருக்கும் தெரியாம நர்மதாவை முதல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அதானே முக்கியம். டேய், இது மட்டும் வெளியில தெரிஞ்சா எனக்கு தான்டா அசிங்கம். அவ யாரோட எல்லாம் பழகுனா, அவளுக்கு யாரெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது உனக்கு தெரியுமா? தெரியுங்க. ஃப்ரெண்டுன்னு சில பொண்ணுங்க தான் வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு அவங்கள மட்டும் தான் தெரியும். அவங்க ஃபோன் நம்பர்ல இருக்கா? இருக்குங்க. போய் எடுத்துட்டு வா போ. அவங்கள விசாரிச்சா அந்த பையன் யாரு, எங்க போயிருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. தம்பி அண்ணா, இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சா என்ன நாக்கு புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பானுங்க. அதுக்கப்புறம் நான் உயிர் வாடுறதுல அர்த்தமே இல்லடா. அண்ணா, இதை யாருக்கும் தெரியாம நம்ம பாத்துக்கலாம். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. டேய், இப்பதான்டா மாப்பிள்ள வீட்டை பார்த்துட்டு சந்தோஷமா வந்தோம். ஐயா கேப்பாரு, உன் பொண்ணால என் மானம் போச்சே, அது பரவாயில்லையான்னு கேப்பாரு. என்னடா பதில் சொல்லுவான் அவருக்கு? என்னங்க, அவளோட ஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர்லாம் இதுல இருக்கு. முதல்ல போனை போட்டு என்னன்னு விசாரிங்க. தம்பி, இதுல இருக்க எல்லாருக்கும் ஃபோன் போடு. நர்மதா வந்தாளா, அந்த பையன் யாரு, எங்க போயிருக்கா, எல்லா விஷயத்தையும் விசாரி. சரிங்கண்ணே. தம்பி சொல்லுங்கண்ணே. அவளை காப்பாத்துறதுக்காக எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போய் சொல்லுவாங்க. நேர்ல வந்தா தொலைச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டி கேளு, அப்பதான் உண்மை வரும். விட்டுறாதடா. சரிண்ணே, அப்படியே செய்றேண்ணே. ஏய், அவ மட்டும் வீட்டுக்கு வரட்டும், உங்க 2 பேர் தோலையும் உரிக்கிறேன் பாரு. தம்பி, நான் கணேஷா பாண்டியன் பேசுறேன். எனக்கு ஒரு உதவி வேணுமே. ஆமா தம்பி, உங்களால மட்டும்தான் முடியும். ரொம்ப அவசரம். நான் ஒரு நம்பரை மெசேஜ் பண்றேன். அந்த நம்பருக்கு கடைசியா யார் யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சு, இந்த நம்பர்ல இருந்து கடைசியா யார் யாருக்கு கால் போயிருக்குதுன்ற டீடைல்ஸ் எனக்கு வேணும். அது உடனே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே தம்பி, நன்றி. நான் அந்த நம்பரை இப்பவே அனுப்பிச்சு வைக்கிறேன். அண்ணா, என்னடா, அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் விசாரிச்சியா? எல்லாரையும் விசாரிச்சேண்ணே. அவங்க யாருமே எதுவுமே தெரியலன்றாங்கண்ணே. சொல்லுங்க தம்பி. மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்களா? சரிங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி.
தேங்க்யூ. பரவாயில்ல விடுறா. அண்ணே நர்மதா நம்பர்ல இருந்து யார் யாருக்கு கால் போயிருக்குது, யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்குதுன்னு மொத்த டீடைல்ஸ் இந்த மெசேஜ்ல இருக்கு. இந்த மெசேஜ்ல நமக்கு தெரிஞ்ச நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாரு. அண்ணே இந்த 2 நம்பருக்கு தான் அதிகமா கால் போயிருக்கு. அந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ண. அவங்கள பிடிச்ச நர்மதா பத்தின டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியும். அண்ணே சுவிட்ச் ஆஃப் வருதுண்ணே. அடுத்த நம்பருக்கு போடுறா. இது ஏதோ தெரிஞ்ச நம்பர் மாதிரியா இருக்கே, எங்கேயோ பார்த்துருக்கமே. அண்ணே இது தமிழோட நம்பர். தமிழோட நம்பரா? உன் பொண்ணு வந்து ஹெல்ப் கேட்டா கூட கண்டிப்பா சேர்த்து வைப்பையா. அண்ணே இது அவன் வேலை தானே? கண்டிப்பா இது அவன் வேலை தான்டா. இவ்வளவு பிரச்சனை பண்ணி அமைதியா இருக்கானேன்னு பார்த்தேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் பண்ணி தூக்கிட்டான்டா. இப்பவே அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும். அவனை வெட்டி போட்டாதானே என் மனசாரும். தலடா. அண்ணே அண்ணே நீங்க ஏதாவது அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா நம்ம நர்மதாவை மீட்கிறது தான் நமக்கு முக்கியம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். மிச்சத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. கிளம்புடா போ. என்னங்க? ஏய் பொண்ணு ஓடி போனான்ற விஷயத்தை வெளியில சொன்ன கொன்னுடுவேன். வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். புரியுதா? தமிழ், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னம்மா வர வர டெய்லி கோயிலுக்கு போற? ஏதாவது ஸ்பெஷல் வேண்டுதலோ? ஆமாண்டா, எவனோ ஒரு கடங்காரன் வீட்டுக்குள்ள புந்து கலாட்டா பண்ணதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு பெத்த வயிறு கலங்குது. எல்லாம் நீ எடுத்துட்டு வந்த பிரச்சனை தானே. அதான் என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடு, அவனுக்கு எந்த வம்பு வராம பாத்துக்கன்னு வேண்டிட்டு வர போறேன். அப்படியே என் சார்பில் கொஞ்சம் வேண்டிட்டு வா. என் புள்ளையோட சேர்த்து எனக்கும் நல்ல புத்தியை கொடு, மருமகளை நேசிக்கிற நல்ல மனசை கொடுன்னு வேண்டிட்டு வா. அதான் இப்ப ரொம்ப முக்கியம், அவசியமும். ஏன்டா இப்படி பொண்டாட்டி பித்து பிடிச்சு அலையற? முதல்ல இதுல இருந்து உன்னை தெளிய வைக்கணும்டா. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி மோகம் பிடிச்சு அலையற. ஏய் தமிழ், ஏய் தமிழ், எங்கடா இருக்க? வாடா வெளியில. அயோக்கிய ராஸ்கல், அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசில ஏன் பண்ணி தூக்கிட்டியா? உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. விடுடா டேய். இவனை உயிரோட விட்டதே தப்புடா. விடுங்கண்ணே. இவனை இங்கேயே வெட்டி கூறு போட்டதானே அடங்கும். வாங்கண்ணே அப்படி. விடுங்கண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இவனை கொல்றது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம பொண்ணு நமக்கு சேஃபா வரணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். நீ இப்படி என் கையை கட்டி போட்டதால தான் அவன் இன்னும் உயிரோட நடமாடிட்டு இருக்கான். இல்லனா என்னைக்கோ அவன் கதை முடிஞ்சிருக்கும். நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்காதடா. ஹலோ, உன் வீட்டுல அசிங்கம் நடக்கட்டும் இல்ல சிங்கம் புலி கரடி நடக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டுல வந்து இதுக்கு பஞ்சாயத்து கூட்டுறீங்க? டேய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாருடா. நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். டேய் அண்ணன் உன் மேல கொலவெறியா இருக்காரு. ரொம்ப நேரம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒழுங்கா கேட்கும் போது உண்மையை சொல்லிடு. எங்க நர்மதா? உனக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை. இதுல தேவையில்லாம எங்க வீட்டு பொண்ணு எதுக்கு இழுக்கிற? ஹலோ ஹலோ நிறுத்து முதல்ல. நர்மதான்றது யாரு? டேய் உனக்கு நர்மதா யாருன்னு தெரியாது? தெரியாது. தெரியாத பொண்ணுக்கு எதுக்குற இத்தனை ஃபோன் கால் பண்ணிருக்கேன்? என்ன முழிக்கிற? நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். என் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு நாதாரியை நம்பி ஓடி போயிட்டு இருக்கா. அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணி இருக்கிற. எனக்கு என் பொண்ணு வரணும், இல்ல உன் குடும்பத்தையே நான் அழிச்சிடுவேன். ஹலோ, இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கும் தெரியும். இதுக்கு மேல உங்ககிட்ட மறைச்சு என்ன பிரயோஜனம்? ஆமாயா, உன் பொண்ணு வீட்டு விட்டு வெளியே வரதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ அவளும் அவள் லவரும் என் கஸ்டடியில் சேஃபாக தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன். முடிஞ்சா குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்ணு. டேய் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடா? அடுத்தவங்க லவ் பிரிக்கிறது நீ யாரு? காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒருத்தரோட தனிப்பட்ட உரிமை.
லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தா அந்த காதல பிரிச்சிருவியா நீ? அந்த அதிகாரம் உனக்கு யாரையா கொடுத்தது? டேய் இப்ப அது பிரச்சனை இல்ல. என் பொண்ணு என் பொண்ணாவே திரும்பி வரணும். ஊர்ல இருக்கிற காதலர்கள் எல்லாம் பிரிச்சு வச்சவனா என் பொண்ணே லவ் மேரேஜ் பண்ணா அது எனக்கு பெரிய அசிங்கம். இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சா இந்த ஊரே என் மூஞ்சில காரி துப்பும். துப்பட்டும். காசு காசப்பட்டு எத்தனை லவர்ஸ் பிரிச்சு வச்சிருப்ப? அந்த வயிற்றுல உன சும்மா விட நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாம். நியாயப்படி பார்த்தா உன் மேல காரி துப்புனா மட்டும் பத்தாது, உன் கையை காலை உடச்சு ஓரமா இருக்கணும். அப்பதான் நீ அடங்குவ. யார் அடங்குறாங்க யார் அடங்குறாங்கன்னு பாத்துடலாமா? வா. டென்ஷன் ஆகிறதுக்கும் கோவப்படுறதுக்கும் இது நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏய், நமக்குள்ள பிரச்சனை வேணாம். இதோட எல்லாத்தையும் முடிச்சுப்போம். மரியாதை எங்க வீட்டு பொண்ணு அனுப்பிச்சு விட்டு. நீ என்னடா இவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இவனை எங்கே வெட்டி கூறு போட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். வேண்டானே. அது எப்படி முடியும்? என்ன கொண்டு போட்டாலும் உன் பொண்ணு அவன் லவரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் போறாங்க. அது உனக்கு ஓகேனா? தாராளமா கொண்டு போடு. வா வா. தமிழ், அந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். அதை நடத்தி வைக்காம நானும் விட மாட்டேன். டேய், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், இனிமே நாங்க உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். நீயும் எங்க வழிக்கு வராத. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். யோ, இதைத்தானே நான் இத்தனை நாளா சொல்லினே இருந்தேன். கேட்டீங்களா நீங்க? என் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணீங்க. உன் பொண்டாட்டியை லவ் பண்றேன், என் கூட சேர்த்து வீணை அசிங்கப்படுத்துறீங்க. தப்பான பொண்ணோட சேர்த்து வச்சு போலீஸ்ல மாட்ட வச்சு என் வாழ்க்கையை அடிக்கணும்னு நினைச்சீங்க. இது எல்லாத்துக்கும் மேல லவ்வ பத்தி என்கிட்ட தப்பு தப்பா பேசுனீங்க. அப்ப டிசைட் பண்ண உங்களுக்கு வைக்கணும்டா ஆப்புன்னு. இது ஏத்த மாதிரியே உன் பொண்ணோட லவ் மேட்டர் கரெக்டா என்கிட்ட வந்துச்சு. முள்ளால் எடுக்கிற மாதிரி காதல்லாம் என்னன்றத உன் பொண்ணை வச்சே உனக்கு புரிய வைக்கணும்னு பிளான் பண்ண. அந்த பிளான் படி தான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. நான் பாக்குறேன் ஜிபி, உன் பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கிறது நல்ல பையனை தான். அவனை அவ கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வா. அதுக்கு நான் கேரண்டி. இதெல்லாம் நீ பேச வேண்டிய டயலாக். வேற வழியே இல்லாம நான் பேசினு இருக்கிறேன். உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை அவ சந்தோஷத்தை விட உனக்கும் அரசியல் கேரியர் தான் பெருசா படுதுல. ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைனா கட்சியில இருக்கிற ஆளே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற. அதான் உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்துட்டா. பிறந்ததுல இருந்து நீ உன் பொண்ணு எப்படி பார்த்து பார்த்து வளர்த்திருப்ப. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வசதியா பார்த்து இருந்திருப்பல. ஆனா இப்ப பாரு, ஒரு லவ்வருக்காக டக்குன்னு தூக்கி போட்டு ஓட்ட பத்தியா? அதான்யா லவ்வோட பவர். பொண்ணோ பையனோ லவ் பண்ணா லவ் பண்றவர் நல்லவரா கெட்டவரான்றதை மட்டுமே பார்க்கணுமே தவிர மானம் தான் பெருசு, கௌரவம் தான் முக்கியம் நினைச்சா இப்படிதான் நடக்கும். நிறுத்துடா. உன் கருத்து கேட்க நான் இங்க வரல. எனக்கு என் பொண்ணு வேணும். என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வை. முடியவே முடியாது ஜிபி. இந்த தமிழுக்கு லவர்ஸ் சேர்த்து வச்சு தான் பழக்கம், பிரிச்சு பழக்கமே கிடையாது. வெற்றி தான் தன் வாழ்க்கை நர்மதா டிசைட் பண்ணிட்டா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். அது நீ இல்ல, அந்த கடவுளே அந்த விட தடுக்க முடியாது. பாக்குறியா? என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு அந்த கடவுள் தேவையில்லை. ஒன்ன வச்சே பிரிச்சு காட்டுறேன். பாக்குறியா? என்ன சவாலா? சவாலோ சபதமோ நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா நான் சொன்னதுதான் நடக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன நீயே அவங்கள பிரிச்சு கூட்டி வர வைக்கல. நான் கணேச பாண்டியன் இல்லடா. டேய், என்னால இது ஏத்துக்கவே முடியலடா. 5 காசுக்கு பராத பொழிப்பைய என்கிட்டயே சவால் விடுறான்டா. என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைப்பானா? அவமானமா இருக்குடா. இதை என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியலடா. அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. நம்மள மீறி அவனால அப்படி எல்லாம் பண்ணிட முடியாதுண்ணே. அப்படி மட்டும் அது நடந்துட்டா என்ன ஒரு பயம் மதிக்க மாட்டான்டா. நீ இவ்வளவுதானான்னு எல்லாரும் என்ன காரி துப்புவானுங்கடா. அவளை ஏன் நம்ம ஜாதி கட்சியிலே என்ன சேர்த்துக்க மாட்டானுங்க. என் மானமே போயிடும்டா. அண்ணே, அப்படியெல்லாம் விட்டுருவோமா? நர்மதா எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி தூக்கிட்டு வருவோண்ணே. நாம முடிவு பண்ண மாதிரி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அதானே நடக்கும். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. டேய் தம்பி, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் கிடையாது. என் தன்மான பிரச்சனை. என் அரசியல், கௌரவம், எதிர்காலம் எல்லாமே இதுல தானே இருக்கு. இதுல மட்டும் நான் தோத்த இந்த கணேச பாண்டியன் செத்துட வேண்டாம். ஐயோ அண்ணே, இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே.
அவன் சுண்டக்கா பையன். நம்மள மீறி என்ன பண்ணுவான்? தூக்கிட்டானேடா, என்னோட பொண்ணையே தூக்கிட்டானேடா. அண்ணே, நாம கொஞ்சம் அசந்துட்டோம்னா அதனால அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தமா? அவனுக்கு நம்மள பத்தி சரியா தெரியல, அதான் முட்டாள்தனமா மோதி பாக்குறான். நாம யாரு, நம்ம பவர் என்னன்னு அந்த முட்டாளுக்கு புரிய வைக்கணும்டா. என்னோட மோதினது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுக்கு புரியணும். வாழ்க்கையில மறக்கவே முடியாத மாதிரி அவனுக்கு ஏதாவது பண்ணலானே. முதல்ல நர்மதாவை காப்பாத்தி சேஃபா வீட்டுக்கு கூட்டு வருவோம். அதுக்கப்புறம் அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டோன. ஏய், அது இப்பவே நடக்கணும். அடிக்கிற அடியில அவன் நம்ம பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. ஜிபியின் பேரை கேட்டாலே அவன் உயிர் நடுங்கணும். அது இப்பவே பண்ணணும்டா. பண்ணலானா? ஆனா நர்மதா வீட்டுக்கு வர வரைக்கும் நம்மளால அவனை டச் பண்ண முடியாதுண்ணே. ஏன்டா முடியாது? நாம ஏதாவது பண்ணா அது நர்மதாவுக்கு பிரச்சனை ஆயிடும். நம்ம மேல இருக்கிற கோவத்துல அவளை ஏதாவது பண்ணிடுவான். அதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஏய், அதெல்லாம் நான் யோசிக்காம இல்ல. எங்க அடிச்சா அவன் பயப்படுவான்னு எனக்கு தெரியும். அவனே பதறி அடிச்சு ஓடி வந்து நர்மதாவை வீட்டுல வந்து விடுற மாதிரி பண்றேன் பார். அதே பண்ண முடியும். அவன் தான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறானே. உயிரை பத்தி கவலைப்படுறதாவும் தெரியல. நர்மதாவை எங்க வச்சிருப்பான்னு முதல்ல நம்ம பசங்களை விட்டு தேட சொல்லுவோம். முட்டாள்தனமா யோசிக்காத. நாம தேடுவோம் தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவன் உஷாராயிருப்பான். நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் நர்மதா இருக்கிற இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பயத்துல அவனாதான் வரணும். அவனை வீடு தேடி வர வைக்கணும்டா. அதுவும் அவன் நம்ம பொண்ணோட வரணும். அண்ணே, ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா அது எப்படி சாத்தியம்? அவன் வீக்னஸ்ல அடிப்போண்ட. அவனுக்கு வேணா உயிர் மேல பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவனுக்கு சேர்ந்தவங்களுக்கு எதான ஆனா பதறுவான் இல்ல? கண்டிப்பா பதறுவானே. நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரியுது. ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நர்மதாவை அவனே கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போவான் பார். ஏற்பாடு பண்றேன். சரி, நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு, அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லு. நான் சில பேரோட அட்ரஸ் தருவேன், அந்த இடத்துக்கு போக சொல்லு. சம்பந்தப்பட்ட ஆளை ஃபாலோ பண்ண சொல்லு. என்ன பண்ணணுங்கிறத அப்புறம் சொல்லிக்கலாம். சரிண்ணே. சார் சொல்லுங்க. தம்பி, எனக்கு ஒரு முக்கியமான தகவல் வேணும். நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க சார். தமிழுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். முக்கியமா லேடிஸ். அவங்க யார் யாருன்னு எனக்கு சொல்ல முடியுமா? சார் அதே ஏன் கேட்குறீங்க? தேவைப்படுது தம்பி. துளசியை தவிர வேற யார் யாரெல்லாம் உனக்கு நெருக்கமோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். சொல்கிறேன் சார். அது என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அது ரொம்ப சங்கடமாயிடும் சார். சே, என்னால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. முக்கியமா உயிர் போகாது. தமிழை பற்றி சில விஷயங்களை அவங்க கிட்ட விசாரிக்கணும். அதுக்காக தான் கேட்குறேன், சொல்லுங்க. சார் உண்மையாகவே அதுக்காக தான் கேட்குறீங்களா? ஆமாம் தம்பி. பொம்பளைங்களை டச் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பாலிசியாகவே நான் வச்சுருக்கேன். கவலைப்படாமல் சொல்லுங்க. தமிழுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு பார்த்தா முதல்ல தமிழோட அம்மா. சரி. தமிழோட மாமியார், அவங்க பேர் பத்மா. துளசியோட ஃப்ரெண்டு தீபாவோட அம்மா, அவங்க பேர் இந்திரா. இந்திராங்களா? டேய், ஏன்டா டல்லா இருக்க? அதான் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? அப்படிலாம் இல்லடா.
இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக டென்ஷன் இருந்துட்டு தாண்டா இருக்கும். ஹலோ, என்ன தம்பி சௌக்கியமா? கல்யாண வேலைலாம் ரொம்ப சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. இன்னைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறீங்களா? எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிருக்கீங்கல்ல? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? ஏன் தம்பி கோவப்படுறீங்க? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேன்ற ஆதங்கத்துல தான் நான் கேட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் பொண்ணை பெத்தவனாச்சே, அக்கறை இல்லாம இருக்க முடியுமா? உங்களுக்கு தான் உங்க குடும்பத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை.